ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வெல்கம் பேக். இது உங்கள் டிப்ஸ் தமிழ் டெக் சேனல். அனைவரையும் அன்போடு வரவேற்கிறது. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, எல்லாமே பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எல்லாம் ஸ்டுடியோவில் தான் போய் எடுப்பாங்க. பக்கா ப்ரொஃபஷ்னலாக வேணும் அப்படின்னு சொல்லி. இந்த ப்ரௌசிங் வச்சுருக்கீங்களும் பக்கா ப்ரொஃபஷ்னலாக எடுக்கலாம் ஃபோட்டோ. அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோ பார்க்குறோம். அதுக்கு நமக்கு கேமரா வேண்டியதில்லை. ரெண்டு ஆப் இருந்தால் போதும். உங்கள் செல்லில் இருக்கிற கேமரா கிளாரிட்டி வச்சு பக்கா ப்ரொஃபஷ்னலாக எடுக்கலாம். நான் உங்களுக்கு அது எப்படி தான் சொல்லித்தர போகிறேன். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா 2 ஆப் இன்ஸ்டால் பண்ணணும். மொதல் ஆப் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே உங்களுக்கு நான் லிங்க் கொடுத்துட்றேன். ஃபஸ்ட் ஆப் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ரூம். இந்த ஆப் ஒன்று, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கட்டிங் இந்த ஆப் ஒன்று. இந்த ஆப்பு ரெண்டையும் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் கஸ்டமர் எங்கே இருந்தாலும் சரி, அதுக்கு பேக்ரவுண்ட் வச்சு நீங்கள் க்ரீன் பண்ணணும், ப்ளூ பண்ணணும்னு அவசியமே இல்லை. அப்படியே நீங்கள் லைவாக ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. லைவாக ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு இந்த ஆப் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுங்கள். இப்போது இந்த ஆப் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா ப்ரோ வெர்ஷனல் காசு கட்ட சொல்லும். நாம் ஆட் வெர்ஷனே வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆட் மட்டும் பார்த்தா போதும், அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இப்போ நான் என்னோடய ஃபோட்டோ ஒன்று கொடுக்குறேன். இப்போ என்னோடய ஃபோட்டோ முடிஞ்ச அளவுக்கு இந்த ஃபோட்டோ கொஞ்சம் ஹிப்பு வரைக்கும் எடுத்துக்கோங்க. அப்போ தான் அவங்களோட வாட்டர் மார்க் நமக்கு வராது. இப்போ பார்த்தீங்கன்னா அது பேக்ரவுண்டை நீக்கிடுச்சு. ஒயிட் வேணுமா பிளாக் வேணுமான்னு கேட்கும். ஒயிட் வேகல ப்ளூ வேணாலும் ப்ளூ வச்சுக்கலாம். இந்த ஒயிட் கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கா ப்ரொஃபஷ்னலாக வரும். இப்போ நான் பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுறேன் பாருங்கள். ப்ளூ கலர் கொடுக்குறேன். கொடுத்துட்டு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அவ்வளோதான். இதை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு ஆட் மட்டும்தான் வரும். மேபி லேட்டர் கொடுத்துருங்க, சேவ் டு கேலரி கொடுத்துருங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஆப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் சொன்ன ஃபோட்டோ எடிட் ஆப் இருக்குல்லைங்க, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு நியூ ஃபோட்டோ கொடுங்க. கொடுத்துட்டு இதில் கண்ட்ரி கேட்கும், இந்தியான்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதை டிபிஐ எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ ஃபோட்டோ நீங்கள் கேலரியிலேருந்து எடுக்கிறீங்க. இப்போ நான் அந்த ஃபோட்டோ கேலரியிலேருந்து எடுக்கிறேன். அதே மாதிரி இந்த இடத்துல ஸ்டார்ட் எடிட்டிங் கொடுத்துருங்க. எடிட்டிங் கொடுத்தீங்கன்னா ஒரு விளம்பரம், அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே ஓரளவுக்கு எடுக்கும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வேணும்னு கேட்கும். ஃபேஸ் அந்த ஹெட்டு கரெக்டாக வேணுமா, பெருசு வேணாலும் பெருசு பண்ணிக்கோங்க. இந்த கையை பிடிச்சி இழுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். எனக்கு இந்த அளவுக்கு போதும். பாஸ்போர்ட் சைஸ்னால் இந்த அளவுக்கு இருந்தால் போதும். சரிங்களா? கொடுத்துட்டு அதே மாதிரி கீழே கான்ட்ராஸ்ட் இருக்குது. கான்ட்ராஸ்ட் வேணாலும் கான்ட்ராஸ்ட் வச்சுக்கோங்க. எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு பேக்ரவுண்ட் கலர் நோன்னு கேட்கும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து சேவ் கொடுக்கும்போது ஸ்கிப் கொடுத்துட்டு இந்த இடத்துல வரும்போது சேவ் கொடுங்க. சேவ் பண்ணதுக்கப்புறம் இங்கே கீழே பாருங்கள், பிரிண்ட் மல்டிபிள் காப்பீஸ்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் 4x6ன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா A4 சைஸுக்கு வச்சுக்கலாம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், கரெக்டாக வச்சுருக்காங்களா அப்படிங்கிற டவுட்டில் வரும். அதையுமே நீங்கள் சரி பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், இது எடிட் கொடுத்து பிரிண்ட் மல்டிபிள் கொடுத்து இங்கே பாருங்கள் ஆட் யுவர் ஓன் சைஸ்னு இருக்குல்ல, அதை கொடுத்துட்டிங்கன்னா பிக்சலில் வேணுமா இல்லை சென்டிமீட்டரில் வேணுமா மில்லிமீட்டரில் வேணுமா அந்த மாதிரி கேட்கும். சென்டிமீட்டர் கொடுத்து 3x4 தான் சைஸ் நம்ம ஃபிட் பண்ணி வச்சுக்கோங்க. 3x4ன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வச்சுட்டு டன் கொடுத்துருங்க. டன் கொடுத்துட்டு இந்த மேலே ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா 4x6 அதில் 30 காப்பி வேணுமா இல்லை எத்தனை காப்பி வேணும்? 30 காப்பினா இது போஸ்ட் ஆஃபீஸ் சைஸ் ஆயிரும். நீங்கள் பாஸ்போர்ட் சைஸ்னால் ஒரு 8 காப்பி வச்சுக்கோங்க. ஒரு 8 காப்பி வச்சுட்டு கீழே கேப் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த கேப் கொடுங்க. அதை ரொட்டேட் பண்ணிக்கோங்க இப்படி. சரிங்களா? ஒரு 8 காப்பி நீங்கள் இப்படி கொடுத்துக்கோங்க. நல்லா கேப் கிளிக் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு சைஸ் நல்லா சென்டர் வரைக்கும் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுக்கும்போது பிஎன்ஜியாக கொடுத்தாலும் பரவாயில்ல, ஜேபெக் அப்படிங்க கொடுக்கலாம் பரவாயில்ல. சரிங்களா? முடிஞ்சாலும் ஜேபெக் கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கானது ஃபினிஷ் ஆகிடும். ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஒரு விளம்பரம் கொடுப்பாங்க, இவ்வளோ வேலை செஞ்சுக்கோங்க, விளம்பரம் கொடுத்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை வேணும்னா ஷேர் பண்ணிக்கோங்க உங்கள் வாட்ஸ்அப்புக்கு, இல்லைன்னா உங்களோட மெயிலுக்கு ஷேர் பண்ணிவிட்டு ப்ரிண்ட்டு போட்டு பாருங்கள். நான் உங்களுக்கு ஃபினிஷிங் எடுத்து காட்டுறேன், குவாலிட்டி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ஃபினிஷிங் எடுத்து காட்டுறேன்.
பக்காவாக இருக்கும். உங்களுக்கு ஃபினிஷிங் காட்டிட்டு உங்களுக்கு வீடியோ க்ளோஸ் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் மறக்காமல் யாருக்காவது நல்லது செய்யணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 4 பேர்த்துக்கு தட்டி விட்ருங்கோ. சரிங்களா? இந்த மாதிரி ஐடியா எங்களுக்கு மட்டும்தான் தோணும். அதனால் டச்சில் இருங்கோ. நீங்கள் 50,000 60,000 போட்டு கேமரா வாங்க தேவையில்லை. சிம்பிளாக யோசித்தோம்னா பெஸ்ட்டாக ஒன்று பண்ணலாம். சரிங்களா? இந்த மாதிரி நிறையா வீடியோ ஆன் தி வே இருக்குது. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சரி, மொக்க போகிறான்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம், குட் பாய், டாட்டா, கயா.